தோப்புக்காரனு போடணுமா? ஆமா, தோப்புக்காரன் தான் போடு. ம், சரி. போதுமா? ம், போதுமாவா? 50 தோப்புக்காரனும் போடு. 50? ஆமா, 50ல 1 குறைஞ்சாலும் நான் உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். அப்புறம் கார் கண்ணாடி உடைச்சிருவேன். அந்த கல்லை எடு. இரு 50 தானே போடுறேன். தோப்புக்காரனை போட்டேன். இப்போ ஓகே தானே? இன்னொரு முறை என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வம்பு வச்சுக்காத. கார்ல போனா பெரிய ஃளைட்ல போறேன்னு நினைப்பான். பார்த்து பக்குவமா போ தம்பி, இல்லன்னா உடம்பு சேதாரம் ஆயிட போகுது. டேய், என்னடா? என்ன என்ன? நீ யார்கிட்டயும் பொறுமையா பேசி நான் பார்த்ததே இல்லையே. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் செய்யற, தோப்புக்காரனை போடுற, சாரி கேக்குற, என்னடா இதெல்லாம்? என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊர்ல ஒரு பொண்ணுங்களும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த. இப்போ இந்த பொண்ணை பார்த்ததும் ஆளே மாறிட்டியே. ஒருவேளை இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன? லவ்வா? டேய், லவ் பண்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாளுங்க செய்யற வேலை. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அந்த ஹாசினி மேலேயே எனக்கு லவ் கிடையாது. அவளையே வேற ஒரு விஷயத்துக்காக காதலிக்கிற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கேன். இவெல்லாம் யாருடா? ஏன் என் பக்கத்தில் நிற்க முடியுமா? அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு சொன்னதுதான் செஞ்ச? சும்மாதான். நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தானே ஸ்டே பண்ண போறேன். எப்பயாவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான். அடப்பாவி, இந்த ஊர்லயும் எனக்கு ஒரு பொண்ணு கம்பெனிக்கு வேணும்ல, அதனால தான் இனிமேல் இவகிட்டையும் நல்லவனா நடிக்க போறேன். டேய் வேணாண்டா, அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ விலங்கமான பொண்ணா தெரியுது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கார்ல ஏறு, சாப்பிட போவோம்.